ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா ரொம்ப நேரம் கத்திக்கிட்டே இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏம்மா கத்திக்கிட்டே இருக்க? கூப்பிட்டா வரமாட்டேனா? ஏம்மா கத்திக்கிட்டே இருக்க? அடுத்த வீடு கேட்குற அளவுக்கு கத்துற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, உனக்கு அப்படி கூப்பிட்டாலுமே காது கேட்க மாட்டேங்கல, காது தான் உனக்கு செவிடா போயிடுச்சுலன்னு சொல்லி வைய ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் நான் பேசாமல் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்ன காது கேட்கலையா அப்படின்னு கேட்குது சொல்லுங்க அப்படின்னு உடனே வந்துட்டு, அதுக்கப்புறம் தட்டில் கற்பாக இருந்தாங்க. என்னம்மா சாப்பாடு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி கேட்டதுக்கு, உளுந்தம்பருப்பு சோறாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கேட்டேன், உளுந்தம்பருப்பு சோறா? என்னம்மா குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, ஆமாம் உன் கூட சண்டை போட்டே கொலைய விட்டேன் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சாப்பிட்டு தான் ஆகணும், பொங்கியாச்சுல அப்படின்னாங்க. என்கிட்டையும் என் தம்பிக்கிட்டேயும் சாப்பிடுங்கடா அட்ஜஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு தயிர் பாக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். உளுந்தம்பருப்பு சோறுக்கு தயிரை ஊற்றி நல்லா பிசைஞ்சி கூழ் மாதிரி வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இதுக்கு தொட்டுக்கூட என்னென்னு பார்த்தீங்கன்னா எள்ளு துவையல். நாங்கள் சாப்பிட உட்காந்த பிறகு தான் எங்கள் அம்மாவுக்கு நிம்மதியாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது காலி பண்ணிட்டாங்களே அப்படின்ற ஒரு இதான் ஃப்ரெண்ட்ஸ் தாய் பாசம்.